நல்லா கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் நாம் என்ன செய்யணும்? வசனத்தை தியானிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். நம்மை தேவனுடைய ஆவியானவர் நிரப்புகிறதற்கும் தேவனுடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கிறதற்கும் நம்முடைய வாழ்விலே சில காரியங்களை தேவன் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஒருவர் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 1 சாமுவேல் 10 கடைசி. ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது? சவுல், முதலாவது ராஜாவாகிய இஸ்ரவேலின் முதலாவது ராஜாவாகிய சவுலை குறித்து. சவுலை இப்பொழுது தேவன் ராஜாவாக ஏற்படுத்துகிறார். கவனிங்க, பைபிளை பார்க்கறத விட்டுட்டு என்னைய பாருங்க. ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக யாரை ஏற்படுத்துகிறார்? சவுலை ஏற்படுத்துகிறார். அதற்கு முன்பதாக தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள் என்ன செய்றாங்க? தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சவுலை தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். சவுலை தெரிந்து கொண்டு அவனை ஜனங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து இவன்தான் உங்களுக்கு ராஜாவாய் இருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சாமுவேல் மூலமாய் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லாரும் ராஜா வாழ்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெருங்கூட்டத்துக்குள்ள ஒரு சிலர், யார் அது? பேலியாளின் மக்கள். அப்படின்னா துன்மார்க்கமா, அதாவது யாரையும் மதிக்காம ஒரு மாதிரியான ஆட்கள். அந்த கேலி பண்ணுவாங்களே, இவன்லாம் நம்மளை ரட்சிப்பானாக்கா, இவன்லாம் நம்மளை வந்து காப்பாற்ற போறான் அப்படின்னு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள், கொஞ்சம் ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னா, இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அந்த ராஜாவாய் தேர்ந்தெடுக்கப்பட்டதான சவுலுக்கு காணிக்கையும் கொண்டு வரல. அவனை என்ன செஞ்சாங்களா? அசட்டை பண்ணினார்கள். சொல்லுங்க. அசட்டை பண்ணி என்ன செஞ்சாங்க? அசட்டை பண்ணினார்கள். வசனத்தை நீங்க என்ன செய்யணும்? அப்போ எடுத்து வாசிக்கும் போது திறந்து அதை பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவனை மதிக்கவும் இல்லை, அவனுக்கு கனப்படுத்தவும் இல்லை, ஆனா அவனை அசட்டை பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்படி ஒரு நிலைமை இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு ராஜாவாய் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேசத்துக்கே ராஜான்னு சொல்லி கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷனை கூட இருக்கிற ஒரு சில பேலியாளின் மக்கள், வீணர் ஆன மக்கள் வந்து அசட்டை பண்றாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? காணிக்கையும் கொண்டு வரல. இவன் தானாக்கும், இவன் போய் என்ன செய்ய போறான்? இவனை வச்சு என்ன செய்ய? பலி சட்டை போய் இவன் தப்பு வச்சிருவானாக்கும், இவன்லாம் ஒரு ஆளாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஒரு வசனம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். இவ்வளவு பேசுறாங்க, ஆனா அவனுக்கு என்ன கேட்கல? காது கேட்கலையா? கேட்காதவன் போல இருந்தானா? கேட்காதவன் போல் இருந்தான். சொல்லுங்க. காது கேட்காம இல்ல, ஆனா கேளாதவன் போலவே, செவிடனை போலவே என்ன செஞ்சான்? நடிப்பார் இல்ல, இருந்த. நடிக்கிறதுங்கிறது கேட்டுட்டு கேளாதது போல. ஆனா இவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, அவன் என்னவும் பேசிட்டு போறான், அது எனக்கு முக்கியமே. காது கேளாதவன் போலேன்னா அப்படின்னா செவிடன மாதிரி இருந்தான்னு சொல்லப்படல. கேட்டது அது மைண்டுக்குள்ள என்ன செய்யல, அது கருத்துல என்ன செய்யல, போகல. ஆமென். இது யாரு? இது இல்ல, இது காது கேளாமல் இருந்தது யாரு? சத்தமா சொல்லுங்க. முதலாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேலின் ராஜா. ராஜாவை அப்பதான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவன் எப்படி இருந்தான்னா, தனக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுடைய வார்த்தை அவன் காதலியே. ஆமென் சொல்லுங்களேன். நான் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன் தெரியுமா? தேவன் சில வேளைகளில் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றணும்னு நம்மளை தெரிந்து கொள்ளும் பொழுது
அநேகர் நமக்கு விரோதமா சில காரியங்களை பேச வைப்பார். ஆமென். அநேக காரியங்களை பேசுவாங்க. ஆனா அவைகளை எல்லாம் நம்ம காதுக்குள்ள விட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? ஏன் காதுக்குள்ள விடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படிங்கிறத குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவனை குறித்ததான திட்டம் என்ன? ராஜாவா ஏற்படுத்தி இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு என்ன செய்யணும்? ரட்சிக்கணும். ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்டதான அம்மோனியர்கள் மற்றவர்களெல்லாம் அடிமைப்படுத்த வரும் பொழுது அல்லது எதிர்த்து வரும் பொழுது இஸ்ரவேலை காப்பாற்றணும். பழைய காலத்தில் அல்லது இதற்கு முந்தின காலங்களில் யாரு நியாயாதிபதியா இருந்தா? சாமுவேல் தலைமையில தான் என்ன செஞ்சாங்க? யுத்தத்துக்கு போக வர அப்ப போது இருந்தாங்க. ஆனா ராஜாவா இல்லை, அவர் தீர்க்கதரிசியாயும் ஒரு நியாயாதிபதியாயும் இருந்தார். அல்லேலூயா. இதே சவுல் இப்பொழுது ராஜாவாய் ஆகிவிட்டார். ராஜாவாகி சில காலம் கடந்து விட்டது. அப்பொழுது பெலிஸ்தியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தேசத்துல படையெடுத்து வந்தாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 17ஆம் அதிகாரம் அப்படின்னா என்ன வரும்? அங்க என்ன செய்யறாரு? 17ஆம் அதிகாரம்னா என்னது? கோலியாத், பெலிஸ்திய வீரன் கோலியாத் என்ன செய்யறாரு? வந்து ஒத்தைக்கு ஒத்த எவன்டா வர்றான் அப்படின்னு என்ன செய்யறாரு? ஒத்தைக்கு ஒத்த வர்றவன் என்னைய வீழ்த்துறவனுக்கு நாங்க அடிமை, உங்களை வீழ்த்தினா நீங்க எங்களுக்கு அடிமைன்னு அங்க கேட்கிறாரு. சவுல் அங்க எங்க என்ன செய்யறாரு? ராஜாவாய் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்ப முதல்ல காது கேட்காதமா இருந்தானே, அப்போ சிம்மாசனம்லாம் கிடையாது அவனுக்கு. அப்பதான் செலக்ட் பண்ணி இருக்குது முதல் ராஜா. அதனால அரண்மனை கிடையாது, சிம்மாசனம் கிடையாது, மந்திரி சபை கிடையாது. அல்லேலூயா. கவனிங்க, இங்க இப்ப ராஜாங்கம் உண்டு, ராணுவம் உண்டு, குதிரைப்படை இருக்குது, எல்லா படையும் இருக்குது. இவருக்கு சிங்காசனத்தில் அங்க உட்கார்ந்து இருக்காரு. வந்து ஒருத்தன் என்ன செய்யறான்? ஒத்தைக்கு ஒத்த வாடா அப்படின்னு கேட்கிறான். நம்ம பெலிஸ்திய வீரன் கோலியாத் என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. அந்த இக்கட்டான நிலைமையில தாவீது என்ன செய்யறாரு? சொல்லுங்க, சும்மா ஒரு வாரியத்தில் சொல்லுங்க, எல்லாத்தையும் வாசிக்க டைம் இல்லை. தாவீது வந்து அவங்க அண்ணன் தம்பிகளை பார்க்க வந்தவன் இவனுடைய வார்த்தைகளை கேட்டு இவனுக்கு போய் இதுக்கு பயப்படுறீங்கன்னு சொல்லி அவனை என்ன செய்யறான்? மேற்கொள்றான். ஒரே ஒரு கல்லினால அவனை கீழே சாய்த்து அவன் பட்டயத்தையே எடுத்து அவன் தலையை, சொல்லுங்க, படிச்சதே கிடையாதோ? படிச்சிருக்கீங்கல்ல? அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இப்படி பெலிஸ்தியர் கையிலிருந்து, எதிரிகள் கையிலிருந்து தாவீது அன்னைக்கு அந்த தேசத்தை என்ன செஞ்சா? விடுவித்தான். ராஜா யாரு? விடுவித்தது யாரு? தாவீது. அப்படின்னா ஆக்சுவலா அந்த இடத்துல நிக்க வேண்டியது யாரு? சவுல் தான் போய் என்ன செஞ்சிருக்கான்? ராஜாதான் அவனை, ராஜாவிட பெரிய ஆளுக்கா வாடா அப்படின்னு சொல்லி, இவனும் நல்ல பெரிய ஆளா வளர்ந்த வந்தான். எல்லாரும் இவனு தோளுக்கு கீழே தான் இருந்ததாக அங்க சொல்லப்பட்டிருக்குது 10ஆம் அதிகாரத்துல. இவன் தான் முன்னாடி போய் என்ன செஞ்சிருக்கணும்? கோலியாத்தோட போய் மோதி இருக்கணும். ஆனா ஒரு பொடியன் தாவீது என்ன செஞ்சிட்டான்? 17 வயது ஒரு வாலிபன் போய் அதை செய்து வந்து விட்டான். ஆனாலும் தம்முடைய ஜனங்களை தேவன் தம்முடைய திட்டத்தின்படி என்ன செஞ்சிட்டாரு? விடுவிச்சிட்டார். அல்லேலூயா. இப்ப 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நீங்க அந்த 17 கடைசிலேயே 57 வாசிங்க. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில், தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய் விட்டான். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது, கோலியாத்தினுடைய தலை அவன் கையில் இருந்தது. அப்பொழுது சவுல், வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது, நான் பெத்லகேம் ஊரானாய் இருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றான். ஆமா, யாருன்னே தெரியல. ஆனா இஸ்ரவேலை மீட்டு என்ன செஞ்சிட்டான்? ரட்சித்து விட்டான். ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறமா நீங்க 18ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் கொஞ்சம் கொஞ்சமா வாசிச்சு பார்த்தீங்கன்னா
சவுலுடைய மகன் யோனத்தான் அப்படியே அவனை அளவில்லாம நேசித்து உயிரை போல நேசிச்சானா, ஆத்துமா அவனுடைய ஆத்துமாவும் இவனுடைய ஆத்துமாவும் இங்க பின்னி பிணைஞ்சிருச்சான். அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஆத்துமாவை யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்தான். 2 பேரும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் அப்படின்னு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்டதான காலத்துல வாசிங்க, ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, 5வது வசனத்தை வாசிங்க. தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய், தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். இப்ப அந்த தாவீது ஒரு சின்ன வேடிக்கை பார்க்க வந்தவன் அந்த பெலிஸ்தியனை என்ன செஞ்சிட்டான்? கொன்னதுனால இவனை பற்றிய ஒரு பயம் உண்டாகிறது. சரி, இவனை நம்ம என்ன செய்வோம், முக்கியமான இடங்களுக்கு அனுப்புவோன்னு சொல்லி ராஜா அனுப்புறான். போற இடத்துல எல்லாம் புத்தியாய் நடந்து காரியத்தை என்ன செஞ்சிட்டான்? நடப்பு சக்சஸா முடிச்சிட்டு வந்ததுனால யுத்த மனுஷர்களுக்கு அதிகாரியா என்ன செஞ்சிட்டான்? ஆக்கினான், வச்சிட்டான். இப்ப யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னா அப்னேர் அவர்தான் படை தளபதி. அவனுக்கு மேல யார வச்சாச்சு? தாவீதை வச்சிருக்காங்க. நீங்க வாசிங்க மறுபடியும். அதை தொடர்ந்து அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும், அவன் எல்லாருடைய கண்களுக்கும், சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். இப்ப எல்லாருக்கும் யார் பிரியமாயிட்டா? தாவீது. சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க, பேசுங்க. தாவீது. எல்லாருக்கும் யார் பிரியமாயிருந்தா? தாவீது. தாவீது இப்ப ரொம்ப பிரியமானவன் ஆயிட்டான். அந்த ஒரே ஒரு கோலியாத்தின் தலையை எடுத்ததுனால. அதுக்கப்புறம் இப்ப வாட்சி பாருங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். கவனிங்க, தூங்க கூடாது, கண்ணை அசந்தானே எழும்பி நெல்லுங்க. ஆமென். வாசிங்க 6. தாவீது பெலிஸ்தனை கொண்டு திரும்பி வந்த பின்பு, ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் சவுல் ராஜாவா இருக்கும் போது அந்த பெலிஸ்தனை கொன்று வந்ததுக்கு அப்புறம் எங்க போனாலும் என்னது? வெற்றி. எங்க அனுப்புனாலும் வெற்றி. அப்படி ராஜா சவுல் அப்படி சந்தோஷமா என்ன செய்யறாருன்னா பவனி வந்து கொண்டிருக்கிறார். எங்க போனாலும் தாவீது அனுப்புனா அங்க என்னது? சக்சஸ். வரும்போல போன இடத்துல தோல்வியே இல்ல. தாவீது போயிருக்காரா, அப்பனா ஜெயத்தோட தான் வருவார்னு அந்த பொம்பளைகள்லாம், அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள்லாம் மேல தாளத்தோட அப்படியே என்ன செய்வாங்க? வரவேற்பாங்க. யுத்தத்துல ஜெயிச்சு வந்தவொடனே அவங்களுக்கு உற்சாகப்படுத்தும்படி என்ன செய்வாங்க. அப்பம்போது 7, அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், அந்த ஸ்திரீகள் ஆடி பாடி அவங்களை வரவேற்கையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். நம்முடைய ராஜாவாகிய சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. 10000னா 10000 அர்த்தம். 10000 என்று முறையா அப்படி அடுக்கடுக்கா பாடுறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. 8ல பாருங்க, எல்லாரும் அந்த வசனத்தை பாருங்க. 8 பாருங்க. அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து அப்படி பைய வாசிங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. எந்த வார்த்தை? எந்த வார்த்தை? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. எல்லாரும் சொல்லுங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அப்படின்னு சொல்லி பாடி முறையாய் பாடுறாங்க. அந்த வார்த்தை எந்த வார்த்தை? அவர்கள் சொல்லுங்க. பாடின அந்த வார்த்தை சவுலுக்கு சந்தோஷமா இல்ல. ஏன் இல்ல அப்படின்னு அவனே சொல்றான் பாருங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10000, தாவீதுக்கு 10000, எனக்கு 1000.
இன்னும் ராஜாங்கம் மாத்திரம், இன்னும் அவனுக்கு அந்த சிங்காசனம் மட்டும்தான் குறையா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். அது என்ன காய்மகாரம்னா என்னங்க? அவனே எனக்கு 1000 உனக்கு 10,000 உன்னை அவ்வளவு வசதி வச்சிருக்காங்களா, இர்றாம் அவனை உன்னை வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள வஞ்சனையோட காய்மகாரமா அப்படியே பார்த்து அந்நாள் முதல் அவனை பகைக்க தொடங்கினான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இவன்லாம் ஒரு ஆளு, இவன்லாம் ஒரு ஆளாக்கும், இவன் தான் நம்மளை ரட்சிப்பானாக்கும் அப்படின்னு சொல்லும் போது காது கேளாதவன் போல இருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அந்த வசனத்தை நீங்க மறுபடியும் எடுத்துக்கோங்க. 11ஆம் அதிகாரம் 10 படிச்சோம், 10 கடைசி படிச்சோம், 11 படிங்க. 11ல 6. சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் மூண்டவனாகி அப்படின்னு சொல்லி இங்க இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்படின்னா, நாகாஸ் அப்படிங்கிறதான ஒரு 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 அம்மோனியன் ராஜாவாகிய அவன் வந்து கீலேயாத்தின் குடிகள்கிட்ட வந்து, நாங்க உங்களை சிறைப்பிடிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு, ஐயா எங்களை வந்து கொன்றாதீங்க, நாங்க உங்களோட என்ன செய்யறோம், உடன்படிக்கை பண்றோம்னு, நான் உங்களோட உடன்படிக்கை பண்றேன்னா 2 கண்ணையும் புடுங்கி, ஒரு கண்ணா 2 கண்ணா வலது கண், ஒரு வலது கண்ணை புடுங்கி எல்லாருக்கும் வலது கண்ணை ஓட்டையாக்கி உங்களோட உடன்படிக்கை செய்யறேன்னு சொல்றான். ஐயோ, வலது கண்ணை புடுங்க போறியா, எங்களை ரட்சிப்பார் இருப்பார், ஆனால் பார்ப்போம், இல்லாட்டா 1 வாரம் பொறுத்துக்கோன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் நாடெங்கும் அறிவிக்கிறாங்க. ஜனங்கள் அதை கேட்ட பொழுது அழுகிறார்கள். அப்பொழுது அந்த அழுகையின் சத்தம் என்னவென்று சவுல் கேட்கிறான். இப்படி அம்மோனியனின் ராஜாவாகிய நாகாஸ் வந்து இப்படி சொல்றான், எல்லாரும் வலது கண்ணை புடுங்கி நம்மளோட உடன்படிக்கை செய்வானா, நம்மை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லையேன்னு அழுதார்கள். அதை கேட்டவுடனே என்ன வந்தது, தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினது. ஆமென் சொல்லுங்களேன். தன்னுடைய அழைப்பை, ராஜாங்கிற அந்த அழைப்பை அவன் என்ன செஞ்சான்னா, பெற்றிருக்கும் போது மற்றவங்க அதை பற்றி பேசுகிற பேச்ச, அவமானமா பேசுகிற பேச்ச, இவன் தானாக்கும் அப்படிங்கிற பேச்ச அவன் காதுல என்ன செய்யல, கேட்கல, வாங்கல. ஆனா ஒருத்தன் இந்த ராஜ்யத்துக்கு விரோதமா வந்துட்டான்னு சொன்ன உடனே இவன் மேல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு, இறங்கி ஓரினை மாட்டை பிடித்து அடித்து துண்டித்து எல்லார் கையிலும் கொடுத்து எல்லா இடத்துக்கும் சுத்தி வர செய்யுங்க. என் பின்னாடி வராதவனுடைய மாட்டுக்கெல்லாம் இப்படி செய்யப்படணும்னு இஸ்ரவேல் தேசம் முழுவதும் வந்துருச்சு. போனாங்க, என்ன செஞ்சிட்டாங்க, விடுவிச்சுட்டான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் ரொம்ப சிம்பிளா கொண்டு போறேன். இவனுக்கு விரோதமா பேசினவங்களுடைய வார்த்தைய காதுலயே சொல்லுங்க, காதுக்குள்ளேயே போக விடல, அதை கவனத்திலே எடுக்கல. அப்படி இருக்கும்போது தன் அழைப்பை மட்டும், தன்னுடையதான நிலைமை மட்டும், தான் எதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டோம் அப்படிங்கிறத மட்டும் அவன் கவனிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவனை வல்லமையாய் நிரப்பி அவனை கொண்டு செய்ய வேண்டியது என்ன செஞ்சாரு, செஞ்சு முடிச்சார். இங்க 18ல அப்படி வாசிங்க, 18ல வாசிங்க. இப்ப வாசிச்சோம், எத்தனை வரைக்கும் வாசிச்சோம், அந்நாள் முதற்கொண்டு 9வது வசனம். ஆமென், ஆமென். என்னால் முதற்கொண்டு அந்த வார்த்தையை, அந்த தாவீதை புகழ்ந்த வார்த்தையை கேட்டவுடனே விசனமாகி மிகுந்த எரிச்சலாகி, எனக்கு 1000 அவனுக்கு 10,000 அப்படின்னு அவனை காய்மகாரமாய் பார்த்த உடனே அடுத்த வசனம் 10 வாசிங்க. மறுநாளிலே சொல்லுங்க, மறுநாளிலே என்ன, எப்ப, மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி. இங்க யார் வர்றா, தேவன். அங்க யார் வந்தா, அங்க தேவனுடைய ஆவியானவர் வருகிறார், இங்க பொல்லாத ஆவி வருகிறது. மற்றவனை புகழ்ந்து தனக்கு கீழே இருக்கிற ஒருவனுக்கு 10,000 கொடுத்துட்டாங்க. தன்னால முடியாததை தன்னுடைய சேவகன் என்ன செஞ்சிட்டான், செஞ்சான். செஞ்சதை சொன்னா என்னங்க,
அங்க வையும் போது அவன் இவன்லாம் ஒரு ஆளு, இவன் நம்மளை ரட்சிக்க போறானாகும் அப்படின்னு சொல்லும் போது காது கேளாதவன் போல என்ன செஞ்சான்? இருந்தான். இப்ப வேற ஒன்னும் செய்யல. தாவீது கொன்றது 10,000 அவனை புகழ்ந்தாங்களாம். இவனால என்ன செய்ய முடியலையா? சீரடிக்க முடியல. மற்றவனை புகழுவதை பார்த்து இவனால ஜீரணிக்க முடியாம கோபம் வந்து அவனை ஒரு மாதிரியா பார்க்கறான். உடனே ஒரு ஆவி வருது. என்ன ஆவி? பொல்லாத ஆவி. இன்னைக்கு நிறைய பேரை பொல்லாத ஆவி பிடிச்சிருக்கிறதுக்கு காரணம் மற்றவங்க நல்லா இருக்காங்களேன்னு வகுர் எரியறதுனாலதான். அவ இப்படி இருக்காளே, எனக்கு ஒரு 10 சேலை இருக்கு, அவளுக்கு 100 சேலை இருக்குது, இருந்தா இருந்துட்டு போகுது, ஒண்ணும் இல்லை. 100 சேலையுமா உடுத்த போறா? ஒத்த சேலை உடுத்த போறா? நான் சொல்றேன், மற்றவங்களை பார்த்து சந்தோஷப்படணும். ஆமென் சொல்லுங்க. ஒருத்தவங்க நம்மளை விட நல்லா ஜெபிக்கிறாங்கன்னா, ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு அந்த கிருபை கொடுத்துரு, எனக்கும் என்ன செய்யும் தாரும். நேத்து வந்தவன், நான் ஞானஸ்தானம் எடுத்து 15 வருஷமா நான் அந்த சபைக்காக எப்படி எல்லாம் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நேத்து வந்தவளை அவர் முன்னாடி விடுறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா யூஸ் பண்ணட்டுமே, சொல்லுங்களேன். நம்மளை விட கிருபைக்கு பயன்படட்டுமே. அல்லேலூயா. இந்த பொறாமை, இந்த காய்மகாரம், அந்த அந்த அப்படியே மற்றவங்களை புகழ்றத தாங்க முடியாத நல்ல குணம். ஆமென். மற்றவங்களை வாழ்த்துறத பார்த்து அப்படியே பத்தி எரியுது, அடிவகுறு பத்தி எரியுதுன்னு சொல்ற நல்ல குணமெல்லாம் பிசாசு வந்து நிரப்பம். சொல்லுங்க. இந்த பொல்லாத ஆவி வந்த உடனே அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உடனே அவர் வந்து வீட்டுக்குள்ள போய் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருந்தார். என்ன தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்க? தேவனுடைய ஆவி வந்து தீர்க்க தரிசனம் சொன்னா தேவனுடைய வார்த்தை வரும். இங்க என்ன தீர்க்க தரிசனம் வருது? பொல்லாத ஆவி வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுதான். ஜாக்கிரதையா இருங்க, பொல்லாத ஆவியும் தீர்க்க தரிசனம் சொல்லும். அல்லேலூயா. நம்ம எந்த ஆவியில இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம். அங்க தேவனுடைய ஆவி வந்தவொடனே அவனுடைய சுபாவம் எப்படி இருந்தது தெரியுமா? இதே சவுல், சேம் சவுல். அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. 11ல பாருங்க, 11வது அதிகாரத்துல இப்ப நம்ம 6 வாசிச்சோம் இல்லையா? 6 வாசிச்சு அவன் மேல தேவனுடைய ஆவி இறங்கினதுனால அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி எல்லாரையும் கூப்பிட்டான். எல்லாரும் வந்தார்கள். எல்லாரும் போய் அந்த நாகாசை என்ன செஞ்சாங்க? ஜெயித்து விட்டு வந்தார்கள். இங்க 11ல அப்படி இருக்குது. எப்படி இருக்குது? சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள். அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? ஜனங்கள் எல்லாம் கேட்கிறாங்க. பாருங்க, இங்க கவனிச்சு பாருங்க, கவனிங்க. சவுலா நமக்கு ராஜா, இவனா நம்மளை ரட்சிக்க போறவன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் கூப்பிடுங்க. யார் சொல்றா? யார் சொல்றா? அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை, அந்த ராஜாவை ஏற்படுத்தின தீர்க்கதரிசியை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவாக போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க. அதற்கு சவுல் சொல்றாரு பாருங்களேன், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது. யாரை கொல்லக்கூடாதுன்னு சொல்றான்? அவனை ரொம்ப மோசமா பேசினவங்க. இவன்லாம் ஒரு ஆளு, இவன்லாம் நம்மளை ரட்சிக்க போறான், இவனுக்கு காணிக்கை வேற கொண்டு வரணுமாக்கும், இவனை நாங்க ராஜான்னு வேற கூப்பிடணுமாக்கும் அப்படின்னு பேசின அந்த பேலியாளின் மக்களை இப்ப ஜெய கம்பீரத்தோட நாகாஸ் என்கிறதன் அம்மோனியன் ராஜாவை ஒரு கண்ணை, வலது கண்ணை புடுங்கி எல்லாரோட உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொன்னவனை ஓட 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 துரத்தி ஜெயங்கொண்டு வருகிறான் இப்ப. ஆமென். இப்ப அவன் எப்படிப்பட்ட மனநிலைமை இருக்கான்னா, இந்த நாள் கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்த நாள், ஒருத்தரையும் கொல்லக்கூடாது. எனக்கு விரோதமா பேசினவங்க என் காதிலே விழல, அவங்க விட்டுடுங்க, யாரும் என்ன செய்யாதீங்க. தேவனுடைய ஆவி ஒரு மனுஷன் மேல இறங்குனா, தனக்கு விரோதமா பேசினவங்களை ஊராரு சொல்லும் போது கூட, அதெல்லாம் வேண்டாமியா விடியா, அவன் பேசினா அது அவனுக்கு அப்படின்னு சொன்னவன்
இங்க 18ல இவனுக்காக அவன் ஜீவனை கையில பிடிச்சுக்கிட்டு போய் பெலிஸ்தியனை கொன்று திரும்பினவன வாசிங்க 18. எத்தனாவது வசனம்? 11வது வசனத்தை பாருங்க. அது 10ஐயும் வாசிங்க. மறுநாளில் தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி சவுலின் மேல் இறங்கிற்று, அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி, இவனுக்கு தலைவருக்கு ராஜாவுக்கு பிசாசு பிடிச்சு இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். இவர் தீர்க்க தரிசனம் வேற சொல்றாரு, பிசாசுனால நிரம்பி. உடனே என்ன செய்யறானு, இவனுக்கு சுகமாகணும்னா தாவீது சுரமண்டலத்தை எடுத்து என்ன செய்யணும்? வாசித்துக் கொண்டிருந்தான். வாசிக்கணும். வந்து வாசிக்கிறான். சுரமண்டலத்தை கையில் எடுத்து வாசித்துக் கொண்டிருந்தான். சவுல் கையில ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் 11 வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். தன் ஜீவனை கையில பிடிச்சு இவனை காப்பாத்தினவன யாரு? தாவீது மேல காய்மகாரம் பார்த்ததுனால பிசாசு வந்ததுக்கும் அவனே வந்து சுகமாகிறதுக்கு சுரமண்டலம் வாசிச்சாலாம். அவனை என்ன செய்யறான்? பதிலுக்கு ஈட்டிய வச்சு சுவரோட ஒரே குத்தா குத்திடுவேன் எரிஞ்சான். இவன் ஆண்டவருடைய கிருபையினால தப்பித்து சொல்லுங்க விலகி போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? எதிரா பேசினவங்களை காது கேட்காதது மாதிரி இருந்த போது தேவனுடைய ஆவி இறங்கி தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்தான். ஒரே ஆளு, வேற ஆளு கிடையாது. ஆமென். அதே சவுலு ராஜ்யபாரம் வந்து கொஞ்சம் மேன்மை அடைஞ்சு கொஞ்சம் ராஜாங்கத்தில் அப்படி சிங்காசனத்தில் உட்காந்து ராணுவம் அப்படி இப்படின்னு வந்து கொஞ்சம் அப்படியே மேட்டிமா வந்த உடனே தன்னால முடியாதத ஒரு சின்ன பையன் செஞ்சானே அப்படிங்கிற ஒரு நன்றி அறிவு இல்லாம, நன்றிங்கிற உணர்வு இல்லாம, தாவீதுக்கு 10,000 எனக்கு 1000 அப்படின்னு அவனை காய்மகாரமா பார்க்கறான். ஆமென் சொல்லுங்க. நம்முடையதான காது கேட்கக்கூடாதத கேட்கக்கூடாது. அப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் நம்ம மேல் இறங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்ல வர்ற தாட்டை புரிஞ்சுக்கோங்க. நம்மளை கர்த்தர் உயர்த்தும் பொழுது, கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் நமக்காக ஒரு திட்டத்தை வகுக்கும் பொழுது 1000 பேர் 1000 விதமா என்ன செய்வான்? இவன்லாம் ஒரு ஆளு, நேற்று வரைக்கும் இவனை பத்தி தெரியாதாக்கும், இவன் வண்டவாளம் நமக்கு என்ன செய்யாதா தெரியாதாக்கும், இவன்லாம் நம்மளை போய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது காதுலயே என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. ஆனா இவன் அதே நிலைமையில இருந்தவன் கொஞ்ச நாள் தேவன் அவனை பயன்படுத்தி அவனை உருவாக்கி அவனை பல இடங்களுக்கு போய் ஜெயம் பெற்று வந்து அப்படி சிங்காசனத்துல உட்கார்ந்த உடனே இப்ப ஒருத்தனை வாழ்த்துற தன்னை விட வேற யாரையும் என்ன செஞ்சிடப்படாது, வாழ்த்திடப்படாது. வாழ்த்தின உடனே இவருக்கு என்ன செஞ்சிருது? காது கேட்காத போது தேவனுடைய ஆவியில நிரப்பப்பட்டிருந்தான். ஆமென். தேவையில்லாததை கேட்டு உள்ள விட்ட போது பிசாசு வந்து நிரப்பிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்ப இப்படி எடுத்துக்கோங்க, அப்படியே திருப்பி எடுங்க. அந்த நாள்ல ராஜாவாய் செலக்ட் பண்ணப்பட்ட நாள்ல இவங்க பேசணுன்னே என்னடா சொன்ன அப்படின்னு போய் இவன் சண்டைக்கு போயிருந்தான்னு வச்சுக்கோங்க. என்னது இவனா நம்மை கர்த்தரனை தெரிந்து கொண்டு போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு என்னமா சொன்னானா? அப்படி சொல்லியிருந்தானா என்ன ஆயிருந்திருக்கும்? அப்பவே சுத்தாவி வந்திருக்கும். ஆமென். சில நேரங்கள்ல நாம செகுடு போல இருக்க கத்துக்கிடணும். ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற விஷயம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, அப்படி வசனம் சொல்லுதா? பேசப்படும் எல்லா வார்த்தையும் நீ என்ன செய்யாத, உன் காதுக்குள்ள விடாத. அப்படி கேட்டால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்படுவாய்.
அல்லேலூயா. மனுஷர்கள் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் அதை பற்றி இல்ல, கர்த்தர் சொல்லுகிறது என்ன? என்னை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நான் இந்த தேசத்தை என்ன செய்யணும்? எதிரிகளிடமிருந்து ரட்சிக்கும்படியாக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்காங்க. அந்த நோக்கம் மட்டும் இருக்கும்போது கசகசன்னு பேசுறாங்க. இவெல்லாம் ஒரு ஆள் அப்படி இப்படி அப்படின்னு பேசணும், காதலியே விழல. தேவ திட்டம் நிறைவேறிடுது. ஆமென் சொல்லுங்களேன். தேவ திட்டத்தில் இருக்கும்போது தேவையில்லாததை கேட்டு அந்த பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தையும் இழந்து போனான். எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? காது எதை உள்ள விடணுமோ அதைத்தான் என்ன செய்யணும் சொல்லுங்க. எதை உள்ள விடணும்? தரிசனத்தை குலைக்கிற, திட்டத்தை குலைக்கிற, நம்முடைய அழைப்பை அவமாக்குகிற வார்த்தைகளை கேட்கவே என்ன செய்யக்கூடாது. அவங்க அப்படி பேசுறாங்க பாஸ்டர், இவங்க இப்படி பேசுறாங்க பாஸ்டர், இவங்க என்னைய பத்தி இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாஸ்டர், அது உனக்கு தேவையில்லை. உன்னை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஆமென் சொல்லுங்களேன். உன் அழைப்பு என்ன? உன் தெரிந்து கொள்ளுதல் என்ன? நீ எதற்காக தேவனால் சூஸ் பண்ணப்பட்ட? அந்த தரிசனத்தில் இருக்கும்போது வேற எதுவும் என்ன செய்யாது, கேட்காது. ஆமென். அப்படி நீ தேவையில்லாததை கேட்டா தேவையில்லாத ஆவிதான் வரும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரே கலக்கமும் ஒரே திகிலும் ஒரே போராட்டமும். காரணம் என்னன்னா, தேவையில்லாததை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப ஜாக்கிரதை. பிசாசின் தந்திரம் என்ன தெரியுமா? பிசாசினுடைய தந்திரம் என்னன்னு தெரியுமா? தேவையில்லாததை பூரா கேட்க வச்சுக்கிட்டே இருப்போம். வார்த்தை வசனம் என்பது விதை. ஆமென். உங்க காதுக்குள்ள கூடி அந்த வார்த்தையை விதைச்சிடறான், அது உள்ள கடந்து முளைச்சிருது. தேவ திட்டத்தை ஆண்டவர் சொல்றாரு, அது உள்ள போக மாட்டேங்குது. ஆண்டவர் நல்லவைகளை என்ன செய்யறாரு? சத்தியத்தை சொல்றாரு, அதுக்கு காது அடைச்சுக்கிடுது. அதனால சொல்ற காது உள்ளவன் கேட்க கடவுள். அதன காது உள்ளவன் எல்லாருமே தான் காது இருக்கு, கேட்கிற காது. ஆமென். ஆமென். இப்ப தாவீதுக்கு காது, சாரி சவுலுக்கு காது இருந்ததா இல்லையா? இருந்தது. ஆனா அந்த காது கேட்காது. எதை? தேவையில்லாதத, அவனை குறித்து பேசுகிறத, அவனை குறித்து இகழுகிறத கேட்கவே இல்லை. கேட்காத போது தேவன் அவன் மேல் இறங்கி அவனை குறித்த தேவ திட்டத்தை என்ன செஞ்சாரு? நிறைவேற்றினார். எப்ப தேவையில்லாததை கேட்டு டென்ஷன் ஆகி, உள்ளதானே சொல்றாங்க, அவன் நல்லா இருந்துட்டு போறான், அவன் தானே கொண்டு நம்மளையே காப்பாத்தினான், தாவீதுக்கு 10,000 என்ன 1,00,000 கூட கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன இல்லை? முடிஞ்சு வச்சு. தாவீது கொன்றது, சாரி சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 1,00,000 அப்படின்னு சொன்னா என்ன? மற்றவங்களுக்கு நான் எந்த விதத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, என்னைய யாரும் குறைச்சு பேசிடக்கூடாது, குறைச்சு மதிப்பிட்டக்கூடாது. இப்ப மதிப்பிடத்தானே செஞ்சாங்க, அப்படித்தானே செஞ்சாங்க. மதிப்பு தான் சொன்ன. என்ன செஞ்சாங்கன்னாக்கும், சவுல் இவ்வளவு நாளும் கொன்றது 1000 தான், ஆனா தாவீது 10,000 பேரை என்ன செஞ்சிட்டாரு, கொன்னாருன்னு ஒரு மதிப்பு, ஒப்பீடு வந்த உடனே இவருக்கு என்ன செஞ்சிருச்சு சொல்லுங்க? பொறாம வந்தது, உள்ள பிசாசு வந்தது. பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, பொறாம இருந்தா, சும்மா கையை பிடிங்க, 2 கையும் பிடிங்க. பொறாம இருந்தா உள்ள வந்துடும். என்ன வந்துடும்? சோன்சோ வந்துடும். அல்லேலூயா. இப்படி இருக்கிறாளேன்னு சொல்லி வகுத்தெரிச்ச பட்டா அவங்க நல்லா இருப்பாங்க. யாரு? யாரை பார்த்து பொறாமப்படுறையோ அவங்க நல்லா இருப்பாங்க. பொறாமப்படுறவனுக்குள்ள விசாசம் வந்துடும். ஆமென். ஒரு தேவ பிள்ளை நேற்று செய்தியில் அண்ணே சொன்னாங்க, ஒரு தேவ பிள்ளையும் ஒரு தேவ பிள்ளையும் பார்க்கும்போது ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமா? வாழ்த்தணும், ஆசீர்வதிக்கணும். வசனம் அப்படித்தானே சொல்லுது. நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டை வாழ்த்துங்கள். சமீபத்தில் ஒரு ஊழியர் கூட்டத்தில் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருந்தோம். அங்கே ஊழியக்காரர் மெட்ராஸில் பிறந்து இங்கே ராஜபாளையம் பக்கத்தில் ஊழியம் செய்கிறார்.
வரும்போது ரொம்ப கஷ்டத்தில் வந்தவர். இன்னைக்கு அவருக்கு நல்ல ஆண்டவர் அவரை உயர்த்தி வச்சிருக்காரு. ஒரு 500-600 மெம்பர்கள் அவங்க சபையில் இருக்கிறாங்க. அவர் சொல்லுவார், நான் அந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம், கவனிக்கிறீங்களா, கவனிங்க, இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நான் இவ்வளோ தூரத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு யார் காரணம் தெரியுமா அப்படின்னு கேட்டார். நீங்கள் அந்த வார்த்தைக்கு என்ன பதில் சொல்லலாம்? கர்த்தர் அப்படின்னு தான் சொல்லணும். கர்த்தர் தானே ஆசீர்வதிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லணும். அவர் சொல்றார், இல்லை இல்லை, இந்த ஊர் மக்கள் தான் காரணம் அப்படின்பாரு. என்ன அப்படின்னா, ஐயா போதகர் ஐயா வாங்க ஐயா, கல்யாணம் வச்சிருக்கோம் வாங்க ஐயா, சடங்கு வச்சிருக்கோம் வாங்க ஐயா அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல. இவர் போவார். இவர் போய் ஜெபம் பண்ணிட்டு, கவனிக்கிறீங்களா, ஜெபம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் கூறிட்டு, ஆண்டவரே இந்த மக்களை ஆசீர்வதியும், இந்த மக்களை நன்மையினால் பெருகப்படும் சொல்லி நல்லா வாயார மனமாற ஆசீர்வதிச்சுட்டு வந்துருவார். ஆமென். இவர் வீட்டுக்கு தான் வந்திருப்பாரு, அங்க சினிமா பாட்டு ஓடும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பாஸ்டர் வர்ற வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் ஓடுவார். பாஸ்டர் வீட்டுக்கு வந்த உடனே அங்க ரஜினிகாந்த் பாட்டு ஓடும். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வீட்டுக்குள் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டை வாழ்த்துங்கள், ஆசீர்வதியுங்கள். அந்த வாழ்த்துதலுக்கும் அந்த ஆசீர்வாதத்துக்கும் தகுந்தவன் அந்த வீட்டில் இருந்தால் அவனுக்கு அந்த வாழ்த்துதல் போய் சேரும். அப்படிப்பட்டவன் அங்கே இல்லையானால் நீ வாழ்த்தின அந்த வாழ்த்துதலும் ஆசீர்வாதமும் உங்கூடையே உன்னோடையே வந்துவிடும். ஆமென். இப்ப அவன் அந்த கூப்பிட்டவன் யாரு? கல்யாணத்துக்கு கூப்பிட்டான்ல, கூப்பிட்டவன் இவர் வர்ற வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பாட்டை போட்டு ஆவிக்குரியவன் மாதிரி நடிச்சான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே ஆவியில நிரம்பி இருக்கிற மாதிரி வந்து ஸ்தோத்திரம் பாஸ்டர் ஸ்தோத்திரம் பாஸ்டர். நான் இவர் வந்து நல்லா ஆசீர்வதிச்சுட்டு வீட்டுக்கு தான் போயிருக்காரு. அங்க என்ன இல்லை, ஆவிக்குரியது இல்லை, அங்க பாவிக்குரியது. வந்த உடனே இவர் சொன்ன ஆசீர்வாதம் நமக்கு இங்க இருக்க முடியாதாப்பா அப்படின்னு பின்னாடியே வந்துருச்சு. அப்ப நீ ஆசீர்வதிச்சது யாரு? நான் சொன்ன ஆசீர்வாதம் நீ ஒழுங்கா இருந்ததா உன் வீட்டுல தங்கி இருக்கும். நீ ஒழுங்கு இல்லாதனால நான் சொன்ன ஆசீர்வாதம் போறான், எனக்கே திரும்பி திரும்பி வந்து நான் பெரிய ஆள் ஆயிட்டேன்னு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இனி ஆசீர்வதிச்சது யாருன்னா அந்த ஊர்க்காரங்க தான். புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? என்ன ஊழியக்காரன் ஆசீர்வதிக்க வேண்டியதை வந்து சபிக்க முடியாது, எச்சரிக்க முடியும். ஒரு வீட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா, கர்த்தாவே இந்த வீடை ஆசீர்வதியும், இவங்களை வேலையை ஆசீர்வதியும், இவங்களுடைய மாப்பனைக்கிற தொட்டியெல்லாம் கிடையாது, சட்டியை ஆசீர்வதியும், கஞ்சி தொட்டி கஞ்சி சட்டி, சோறை தொட்டின்னே வருது, அந்த காலத்தில் இருந்தது மாதிரி. ஆசீர்வதியும் தான் சொல்ல முடியும். நீ ஒழுங்கு இல்லாட்டி சொன்னது பூரா எங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? அப்படின்னா வர்ற ரகசியமே உங்களுக்கு, உங்கள் வாயிலிருந்து என்ன வருதோ நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஆளை பார்த்து ஒரு ஆள் குறையா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு தகுதியா இல்லாட்டி அந்த பேசின பேச்சு உனக்கே வந்துடும். விளங்காம போ, நாசமா போ, அப்படி போ, இப்படி போன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வைங்க, அவன் அதற்கு தகுதி உள்ளவனா இல்லை, அவன் நல்லவனா இருந்திருக்கான்னா நீ சொன்ன வார்த்தை பூரா ரிட்டன் உன் வீட்டுக்கு வந்து உன்னை நாசமாக்கவும், உன்னை என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? அல்லேலூயா. ரொம்ப நல்லா புரியுது உங்களுக்கு, அதனால தான் நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்படின்னா நாம் ஒருவர் பார்க்கும்போது வாழ்த்தணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா இருங்க. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? அரை மணி நேரம். சோதனை நான் ஆண்டவர் கிருபையில் 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன். நீங்களும் என்ன செய்யுங்க, 1 மணி நேரம் ஜெபிப்பீர்கள். ஜெபிங்கள், வாழ்த்தணும். ஆமேன்னு சொல்லுங்க. பொறாமையில் அப்படியே வெந்து நொந்து, நேற்று வந்து இப்படி ஜெபம் பண்ணுறீங்கிறான், ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுறாராம், வார்த்தையெல்லாம் சொல்கிறாராம். சொன்னது என்ன? உனக்கு சொல்ல மாட்டேன் நான் சொன்னார். நீ ஒழுங்கா உட்காந்து உங்களுடைய பேசத்தானே செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க. அவர் என்ன ஓர வஞ்சக்காரதா? என்கிட்ட தான் பேசுவேன், உங்கள்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னாரா? அவர் சமூகத்தில் உட்காந்தா எல்லாரோடும் பேசத்தானே. உன்னை யார் பொறாமப்பட சொன்னா? ஆமேன்னு சொல்லுங்க. என்ன பிரதர், எப்படி வேலையெல்லாம் ஓடுதா என்ன? ஆமாம் பிரதர், இப்போ ஒரு 4.5 சேலை ஓடுது.
ஒரு காலத்தில் 2 சேலை ஓட்ட முடியாமல் இருந்தேன், இப்போ 4.5 சேலை ஓடுது அப்படின்னு உடனே போகிறாம, ஆஹா டெய்லி 4.5 சேலை உடனே கணக்கு டகா 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 டகான்னு கணக்கு, மாதத்துக்கு இத்தனை ஆயிரம் சம்பாதிக்கிறானே அப்படின்னு வகுறு எரிஞ்சா உன் வகுறு எரிஞ்சேதான் போகும். ஆண்டவரே 5 சேலை ஓட்டுறதுக்கு ஆசீர்வதிங்கப்பா, 2 ஓட்டினவன் 4.5 சேலை ஓட்டுறானே, 6 சேலை ஓட்டுறதுக்கு ஆசீர்வதிங்கன்னா அவன் சரியா இருந்தானா அவனுக்கு போய், இல்லாட்டி உனக்கு வந்துடும். ஆமேன்னு சொல்லுங்க. சொல்றது புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. ஆசீர்வதிக்கிறதை அன்றி சபியாதருங்கள். உங்களை பத்தி யார் என்ன சொன்னாலும் காதுக்குள்ளேயே விடக்கூடாது. அவன் என்ன சொன்னா என்னங்க, நான் அதுக்கு தகுதியா இருந்தா தாங்க எனக்கு வரும். அவன் உருப்படியோட சேர மாட்டான், அவன் விளங்க மாட்டான், அவன் தொடங்க மாட்டான், அப்படி மாட்டான் இப்படி மாட்டான்னு போயிட்டு சொல்லிட்டு போறாங்களே, அந்த வார்த்தை நேரம் உங்ககிட்ட வந்து நீங்க அதுக்கு எதிரியா என்னன்னா டகான் அப்படி ரிட்டர்ன் அடிச்சிடும். ஆமே, நீங்க அப்படித்தான் இருந்தீங்கன்னா அது உங்ககிட்ட வரும், அது வேற விஷயம். அல்லேலூயா. தேவையில்லாததை காதுக்குள்ள விடாதீங்க, நன்மையானதை மட்டும் என்ன செய்வோம். ஆமென். கர்த்தர் நமக்கு சொன்னதை மட்டும் நினைச்சு அதை மட்டும் அத்தைய நோக்கத்தோட. சவுல்கிட்ட முதல்ல நல்ல குணங்கள் நிறைய இருந்தது. அவனை ராஜாவாக சேர்ந்தெடுத்து கர்த்தர் அவனை செலக்ட் பண்ணும்போது, எப்பாடி நான் அதுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லி போய் தளவாடங்களுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிட்டானா. அவனை தேடி பார்க்குறாங்க. சீட்டு குலுக்கி போடும்போது நீங்க போய் படிச்சு பாருங்க அந்த 10ஆம் அதிகாரத்தை. அவர் சொல்றார், நான் ஆண்டவர் சொன்னபடி நான் அவனை தேர்ந்தெடுத்துட்டேன், ஆனாலும் எல்லாரையும் கூட்டி வச்சு எல்லா கோத்திரத்துக்கும் சீட்டு போட்டு எல்லா கோத்திரத்திலையும் விழுந்தத அவங்கள வம்சமா வர வச்சா கரெக்டா கீசின் குமாரனாகிய சவுலின்னு சீட்டு வருது. அவனை தேடுனா அவனை காணும். ஆண்டவர் பொய் சொல்லுவாரா? வராதவன் மேல சீட்டு போடுவாரா? இல்ல. எங்க இருக்கான்னு பார்த்தா அவனை காணுங்கிறாங்க. உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவரே சவுலை காணோம், அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்ட உடனே சொல்றாரு, அவன் தளவாடங்களுக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கிறான். ஆமேன்னு சொல்லு. நீ தாக்குழிக்குள்ள ஒளிஞ்சிருந்தாலும் உன்னைய மைத்தபடி தூக்கிட்டு வந்துருவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த காலத்துல தாக்குழி தான் இது. தளவாடங்களுக்குள்ள என்னது, போரிடறதுக்கு அந்த இது என்னது கேடகம் அதெல்லாம் வைக்கிற இடம் தான் தளவாடங்கள் வைக்கிற இடம். அதுக்குள்ள போய் என்ன செய்யணும், மண்டையை கொடுத்து உள்ள நுழைச்சிக்கிட்டு நம்மளை எவனும் கண்டுபிடிச்சிடப்படாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிருந்தான். அவனை கூட்டிகிட்டு வரும்போது, நான் இஸ்ரவேலிலே மிக சிறிய கோத்திரத்தான், என் தகப்பன் குடும்பம் மிக ஏழ்மையான குடும்பம், நான் எப்படி ரட்சிக்கேன்னு அவ்வளவு தாழ்மையா இருந்தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனா கொஞ்ச நாள் ஆன உடனே ஒருத்தனை புகழ்றத பார்க்கறதுக்கு அவனுக்கெல்லாம் என்ன செய்ய முடியல. உண்மையா புகழ்ந்தாங்களா பொய்யா புகழ்ந்தாங்களா நீங்களே சொல்லுங்களேன். இவர் தொட நடுங்கிக்கிட்டு உட்காந்துருக்காரு. ஐயோ கோலியாத்து அப்படின்னு கிடுகிடு நடுங்கிறாரு. அவன் நெஞ்ச நிமித்திக்கிட்டு போய் ஒரு பொடியனா இருந்து அவன் தலையை கொய்து கையில் எடுத்துட்டு வர்றான். அவனை சந்தோஷமா புகழ்ந்தா என்ன, இல்லை என்னால செய்ய முடியாததை நீ செஞ்சு என் மானத்தை காப்பாத்துனடா அப்படின்லாம் சொல்லியிருக்கணும். சொல்லுங்க. 40 நாளா உட்காந்து பார்த்துக்கிட்டு நடுங்கிட்டு இருக்காரு. யாரு? சவுலு. ஐயோ இவன் இவ்வளவு உயரமா இருக்கானே, அவன் கையில வளவரிய பட்டயம் இருக்க, இவனை யாரும் ஒத்த இது பண்ண முடியும், நம்மளால முடியாதுப்பாங்கிறான். இவன் அவனுக்கு பாதி முக்காவாசி இருக்கிறான். யாரு? சவுல் முக்காவாசி இருக்கிறான். ஆளை பார்த்தா ஈமந்தடிய மாதிரி தான் இருக்கிறான். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இல்ல, தைரியம் இல்லை. ஆனா தாவீது வந்தாரு, 17 வயது பையன்தான், போய் கர்த்தருடைய பலத்தினால் அவனை கொன்று திரும்பினார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அநேகருக்கு முன்னாடி இவன் வாழ்த்தி இருந்திருக்கணும். அநேகர் வாழ்த்துறதை காட்டி இவனுக்குள்ள காய்மகாரம் வந்ததான். இந்த வாழ்த்தாதவைகள்லாம் காய்மகாரத்துல தான் நிரம்பிப்பாங்க. மற்றவங்களை மனமாற வாழ்த்தி என்ன செய்யணும்? என்ன வாயை திறக்க மாட்டேங்க? மற்றவங்களை வாயார வாழ்த்தி பழகணும். நம்ம நல்லா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எப்பயும் சரியில்லாமல் காய்ச்சிருவா, இன்னைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக காய்ச்சிட்டானாலும் என்னன்னு தெரியல, இன்னைக்கு இவ்வளோ டேஸ்ட்டாக காய்ச்சிருக்கிறா, இருக்கிறதெல்லாம் வலிச்சு வாயில் ஓட்டுட்டு போயிடணும் அப்படின்னு நினப்பு வருதே தவிர, என்னம்மா இன்னைக்கு என்ன காய் ரொம்ப சூப்பராக இருக்குது, எதை பார்த்து காய்ச்சினா நல்லா இருக்குது, இதே மாதிரி காய்ச்சி உட சூப்பர் அப்படின்னு சொல்கிறதுக்கு மனசு வராது. இருக்கிறப்புறம் இன்னைக்கு வாரி வலிச்சு வாயில் போட்டு அவளுக்கெல்லாம் போயிடணும் இப்படித்தான் நினப்பு வருது. இதே காய்மகாரம். நல்லா காய்ச்சிருக்கிறேன் சூப்பர் அப்படின்னா மறுநாள் நல்லா காய்ச்சிருக்க அவங்க என்ன செய்வாங்க? அந்த ஒரு பாராட்டுகிறது. நீங்கள் ஃபாரினர்ஸ் எல்லாம் பாருங்க,
ஒரு சின்ன காரியம் சொன்னா 100 தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்படி எடுத்து தொடச்சிட்டு இருப்பாரு, கீழே விழுந்துடும். கீழே விழுந்த உடனே எடுத்து கொடுத்துட்டா தேங்க்ஸ் 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 தேங்க்ஸ். என்னைக்கா தேங்க்ஸ் வீட்டில் சொல்லியிருக்கோமா? நம்ம ஆளுகளுக்கு வீட்டில் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ அல்லது வாயில வரவே செய்யாதே. வாழ்த்தி பழகுங்க, நன்றி சொல்லி பழகுங்க. பரவாயில்ல, நீ சூப்பரா பாடுறேன்னு சொல்லி பழகுங்க. நீ சூப்பரா வசனம் வாசிக்கிற, நீ சூப்பரா என்ன செய்யற, ஜெபம் பண்ற அப்படின்னு சொல்லி பழகுங்க. அது இன்னும் என்ன செய்யும்? வளரும். ஆமென் சொல்லுங்க. தேவையில்லாததையா கேட்கறது, தேவையில்லாததையா தியானிக்கிறது, தேவையில்லாமதா கேட்டு கேட்டு மைண்டை குழப்பி பிசாசால நிரப்பி ஒரு நாளில் அந்த பிசாசு அவனை கத்தியை நட்ட வச்சு உளுந்து சாக வச்சிருச்சு. யார? சவுல. தற்கொலை பண்ணி செத்தான். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தாவீது சொல்லும்போது அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆமென். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கடைசியில் போய் 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் கடைசியில் போய் பாருங்க, அவனை கர்த்தர் கொன்றார்னு இருக்கு. கொல்றன்னா கொண்டாட ஒப்பு கொடுத்துட்டார். பட்டயத்தை நட்டி வச்சு அதுல விழுந்து தற்கொலை பண்ணி செத்தான். ஏன்? துவக்கம் மிகவும் தாழ்மையா இருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் துவங்கும் போது ரொம்ப தாழ்மையா ஏழ்மையா எளிமையாத்தான் வர்றாங்க. கொஞ்சம் கர்த்தர் ஆசீர்வதிச்ச உடனே நிமிர்ந்துடுறாங்க. முடிவு நல்லா இருக்காது. நாம் எந்த அளவுக்கு வளர்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனிடத்திலிருந்து கிருபை பெறுகிறோமோ, நன்மை பெறுகிறோமோ, அந்த அளவுக்கு தாழ்மை நமக்கு அவசியம். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது இருந்தது மாதிரியே இன்னைக்கு இருக்கிறோம்? எந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்தி இருக்கார், எந்த அளவுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார், எந்த அளவுக்கு தெளிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும், எவ்வளவு தூரத்துக்கு தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கேட்கக்கூடாததை நம்ம என்ன செய்யக்கூடாது? காதுக்குள்ள விடவே கூடாது. தாவீது, சவுலு காது கேளாதவன் போல இருந்தபோது தேவனுடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்கினார். தேவையில்லாததை கேட்டபோது பிசாசு அவன் மேலே இறங்கிட்டு. அப்படின்னா நம்ம மேல பரிசுத்த ஆவியானவர் நிரப்புறதுக்கு ஒரு தடை என்ன சொல்லுங்க? கேட்கக்கூடாததையா கேட்டுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆமென். அறிக்கை செய்த ஆண்டவரே, யார் என்ன சொன்னாலும் எதை பற்றியும் நான் காதில் வாங்கிக்கிட மாட்டேன். நீர் என் மேல் பிரியமாக இருக்கிறீர். ஆமென் சொல்லுங்களேன். நீர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர், நீர் எனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர், நீர் என்னை அழைத்திருக்கிறீர், நீர் என்னை அபிஷேகித்து உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுவேன். சொல்லிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. ஊர் என்னன்னு சொல்லிட்டு போது அதை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க மேல வச்ச திட்டத்தை அவர் தான் நிறைவேற்ற முடியும். ஒரு பயனும் நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமென். ஒப்பு கொடுப்போமா? அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நீர் எங்களோடு இருந்து எங்களை குறித்த திட்டத்தை நீங்க நிறைவேற்ற போதுமானவர். என் காதுகள் கேட்கக்கூடாததை ஆண்டவரே இனி கேளாதபடிக்கு அடைத்து கொண்டு நல்லதையே நான் கேட்கவும், தேவனுடைய திட்டத்தையே நான் பார்க்கவும், எனக்கு உயர்வுகள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது தாழ்மையோடு சொல்லுங்க, தாழ்மையோடு வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் அப்படி ஹல்லேலூயா. ஜீசஸ் எதை நான் கேட்க வேண்டுமென்று கற்று தாருமையா. எவ்வழி நடக்க வேண்டுமென்று பாதைய காட்டுமையா. ஒளியான தீபமே
வழி காட்டும் தெய்வமே, ஒளியான தீபமே, வழி காட்டும் தெய்வமே, எதை நான் கேட்க வேண்டும் என்று கற்று தாருமையா, எவ்வழி நடக்க வேண்டும் என்று பாதைய காட்டுமையா, எதை நான் கேட்க வேண்டும் என்று கற்று தாருமையா, எவ்வழி நடக்க வேண்டும் என்று பாதைய காட்டுங்கப்பா, ஒளியான தீபமே, வழி காட்டும் தெய்வமே, சத்தமா, ஒளியான தீபமே, வழி காட்டும் தெய்வமே, தெய்வமே இயேசுவே, உம்மை தேடுகிறேன், தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். உங்களை தம்பா நான் நோக்கி பார்ப்பேன், தெய்வமே இயேசுவே, உம்மை தேடுகிறேன், தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you, அப்பா. அநேக காரியங்களை ஆண்டவரே நாங்க தேவையில்லாததெல்லாம் கேட்டு கேட்டு உங்க பிரசன்னத்தை இழந்த நிலைமை மாறட்டும் அப்பா. நீங்க சொல்றத மட்டுமே நாங்க கேட்கணும். நன்றி ராஜா. அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை உங்க சத்தத்தை மட்டும் உங்க சித்தத்தை மட்டும் கவனத்துல கொண்டிருந்தா உங்க பரிசுத்த ஆவியானவர் எங்க மேல இறங்கி வந்து எங்க மேல இருக்கிற திட்டத்தை எங்களுக்கு கொண்டு செஞ்சு முடிச்சு உங்க தெய்வீக சுபாவத்தை எங்களை கொண்டது வெளிப்படுத்திடுவீங்களே. ஆரம்ப காலகட்டத்துல சவுலுக்குள்ள உங்களுடைய திவ்ய சுபாவம் இருந்ததே, தாழ்மை இருந்ததே, பொறுமை இருந்ததே, ஆண்டவரே சகிப்புத்தன்மை இருந்ததே, மற்றவர்கள் மேல் குற்றம் சுமத்தாம அவங்களை விடுவிக்கிற தன்மை இருந்ததப்பா. ஆனா நாள் ஆக ஆக தனக்கு ஒரு மேன்மை வர 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 ஆண்டவர் அதில் பெருமை கொண்டு மற்றவர்களை மதியாமலும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமலும் காய்மகாரமாய் இருந்து தெய்வத்தினுடைய ஆவியை விட்டு விட்டு பிசாசின் ஆவினால் நிரப்பப்பட்டான். முடிவு பரிதாபமாய் போயிற்றே அப்பா.
அப்படி நாங்க முடிச்சிடக்கூடாதப்பா. சொல்லுங்க ஆண்டவரே, இன்னும் தாழ்மைப்படுகிறோம், இன்னும் நாங்க மற்றவங்களை மதிக்க பழகிறோம், மற்றவங்களை வாழ்த்த பழகிறோம், மற்றவர்களை அப்ரிஷியேட் பண்ண பழகிறோம் ஆண்டவரே. மற்றவர்களுடைய திறமைகளை, மற்றவர்களுடைய நன்மைகளை நாங்க ஆண்டவரே சொத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை வளரும்படிக்கு நாங்க ஆண்டவரே ஜெபிக்கிறவங்களா, வாழ்த்துறவங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேலானவர்களாய் கருதுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. நான் பெரியவன் என்று நினையாமல், ஓ நான் எளிமையும் சிறுமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறா என்று சொல்லத்தக்கதாக, ஓ சிறுமையும் எளிமையுமான சிந்தை, தாழ்மையான சிந்தை, ஓ நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. தகப்பனே, அப்படிப்பட்ட கிருபை தாங்க. சவுலை எங்களுக்கு முன்மாதிரியாகவும் பின்மாற்றத்துக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் வச்சிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அவனுக்கு உதவி செஞ்சு அவன் ஜீவனை காப்பாற்றினவனைய ஜீவனை எடுக்க அவன் முயற்சி செய்தான். அப்படிப்பட்ட துர்க்குணம் எங்களுக்குள்ள வந்து விடாது இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, தன் ஜீவனை கையில பிடிச்சுக்கிட்டு அந்த பெலிஸ்தீனோடு போய் சண்டையிட்டு அவனை கொன்று தேசத்தையும் தன்னையும் காப்பாற்றினவனை கொலை செய்ய நினைத்த சவுலை போல நாங்கள் துர்க்குணராயிராதபடிக்கு ஆண்டவரே, சின்ன நன்மையை பெற்றுக்கொண்டாலும் நன்றி உள்ளவங்களா இருக்கணும்ப்பா. சொல்லுங்க, நன்றி உள்ளவங்களா இருக்கணும்ப்பா. வாயை திறந்து சொல்லுங்க, நன்றி. நீ சின்ன நன்மை செஞ்சிருந்தாலும், சின்ன உதவி செஞ்சிருந்தாலும் நன்றின்னு சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க, நன்றி. ஒரு சின்ன நன்மையை பார்த்தீங்கன்னா நல்லதுன்னு சொல்லி வாழ்த்துங்க, ஆசீர்வதிங்க. ஒருவரை ஒருவர் புறங்கூறாமல், ஒருவர் மேல் ஒருவர் கசந்து கொள்ளாமல், ஒருவரை ஒருவர் குறை சொல்லாமல் வாழ்த்துங்கள். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு சொல்லுங்க, நீங்க செழித்து இருப்பீங்கன்னு சொல்லுங்க, நீங்க நல்லா ஜெபிக்க கற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லுங்க, நீங்க ஆவிக்குரியவர்களா மாறுவீங்கன்னு சொல்லுங்க, தேவ சாயலா மாறுவீங்க அப்படி சொல்லி பழகுங்க. அவங்க தகுதியா இருந்தா அவங்க மாறுவாங்க, இல்லாட்டி நீங்க மாறிடுவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நன்றி அப்பா, நன்றி 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 சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி அப்பா. இந்த காலை வேளையில எங்களோடு கூட உணர்த்தின விஷயங்களுக்காக நன்றிப்பா. சொல்லுங்க, நான் யாரு மேலையும் பொறாமப்படக்கூடாதப்பா. இதுவரையிலும் யாரையாவது பார்த்து நான் பொறாமையில பேசி இருந்தா, ஆண்டவரே அந்த பொறாமையில நடந்திருந்தா, காய்மகாரமான மனநிலைமையில இருந்தா என்னை மன்னிச்சிருங்கப்பா. சத்தமா சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை மன்னிச்சு உம்முடைய நன்மையும் கிருபையும்னால என்னை நிரப்பிடுங்கப்பா. உங்க சுபாவம் என்ன நிரப்பட்டோம்ப்பா. யாரையும் நீங்க சபிச்சதே கிடையாதுப்பா, யாரையும் நீங்க புறந்தள்ளினதே கிடையாதுப்பா, யாரையும் நீங்க கெடுத்ததே கிடையாதுப்பா. அந்த சுபாவம் எனக்குள்ள கடந்து வரட்டும் அப்பா அப்படின்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி, ஓ ஷந்த லரபல கரமல பௌரபரதி அந்தரபா ரீமாலா துனியா பனே கபோ லதி அந்துரனா எல் பந்தரா ஷந்தோ ஏபல் மாபரா கலபரபா ஷபரா. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்துவின் அபிஷேகத்தை, கிறிஸ்துவின் சுபாவத்தை கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. இந்த வார்த்தையின்படி என் ஆண்டவரே, உம்முடைய நற்சுபாவங்கள் எங்களுக்குள் அப்படியே வரட்டும். உமக்கு விரோதமாய் பேசின ஒருவருடைய வார்த்தை உங்க காதுக்குள்ள போகல. ஆண்டவரே, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள வகையில்லையே என்று சொன்னார்கள். ஏளனமாய் பேசினார்கள், காரி உமிழ்ந்தார்கள். எதுவும் உமக்குள்ள போகலப்பா. அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா.
அதைத்தான் நாம ஏசாயா 50 வாசிச்சோம். ஏசாயா 50 கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தருளினார், நான் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை. ஆமென். நீங்க தொடர்ந்து போய் இந்த கண்ணோட்டத்துல வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு விரோதமா என்ன செஞ்சாலும் அது உங்களை பாதிக்காது. உங்களுக்கு விரோதமா என்ன பேசினாலும் அது உங்களை ஒண்ணுமே செய்யாது. ஆமென் சொல்லுங்களேன். நிந்தையான பேச்சுக்கள் வந்தாலும் அது உங்க இருதயத்துக்குள்ள போகாது. நீங்க ஒருவேளை துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் அது உங்களை அது வேதனைப்படுத்தாது. ஆமென் சொல்லுங்களேன். நீ கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருளில நடந்தாலும் அவர் உனக்கு ஒளியா இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க போய் அதை தமிழ் பைபிள்ல வாசிச்சு பாருங்க, ஈஸி ரேட்ல வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்முடைய தீய குணத்தினாலதான் நம்மளை சுற்றிலும் பற்றி எரிகிறதுன்னு சொல்லி அங்க எழுதி இருக்கிறது. நாம் தேவனுடைய வார்த்தையின்படி, அவர் செவியை திறந்து சொன்ன வார்த்தையின்படி, அதற்கு மேலுள்ள 10வது வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல கற்றுக்கொண்டு அவருடைய சத்தத்தை கவனமாக கவனித்தோமானால் தேவன் நம்மோடு பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கவனமா பிடிச்சுக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தையை கவனமா கேளுங்க. அந்த வார்த்தையின்படி வாழுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கை மகிமையா மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மை அப்படி மாற்ற போகிறார். ஊரார் பேசட்டும், உலகோர் ஏசட்டும், அது நமக்கு கவலையே இல்லை. என் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஆமென் சொல்லுங்க. என் ஆண்டவர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறீர்? அதை மாத்திரம் சிந்திப்பேன், அதை மாத்திரம் மனதில் வைப்பேன், அதையே நோக்கி ஓடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? யாரு என்ன பேசினாலும் என் காதுக்குள்ள போகாதுப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க நாமத்துக்காக அந்த நிந்தைகள் எல்லாம் சகிக்கிறதற்கும், அந்த பேச்சுக்கள் ஏச்சுக்கள் எல்லாம் சகித்து கடந்து வருவதற்கும் நீங்க எனக்கு பலனை கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. சொல்லுங்க, நன்றி அப்பா. அன்பு தகப்பன், ஆண்டவரே, கடந்த நாட்களில் வந்த எல்லாவித சோதனைகளிலும் சிக்குண்டு ஆண்டவரே சின்ன பின்னமாய் போன மக்கள் இனி வரும் நாட்களில் உங்க பலனை பற்றி கொண்டு அதை மனதுக்குள்ளே விடாமல், காதுக்குள்ளே விடாமல், ஆண்டவரை ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக கர்த்தர் கிருபையாய் கற்றுக் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். உங்க வார்த்தையை கவனித்து, உங்க வாழ்வை கவனித்து, உங்க நடக்கையை கவனித்து, உங்களுடைய அசைவை கவனித்து அப்படியே ஜெயமாய் வாழ உதவி செய்யும். உங்க கரத்துல முற்றிலும் தாழ்ச்சி அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.